காவா தண்ணி எல்லாம் இங்கே நிற்கும். குழா தண்ணியில காவா தண்ணி வரும், கக்கூஸ் தண்ணி வரும். இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த மொழியில நிற்பாங்க, ஓட்டிடுவாங்க. ஓட்டு கேட்கும் போது பாருங்க கட கட கடன்னு லைனா வருவாங்க. பொங்கலானா ஒரு வேட்டி சட்டி எத்தனை லைனா டோக்கன் கொடுப்பாங்க. ஆனா சீர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். இந்த தெருவுலாம் இப்படியே தான் கிடக்கும். அந்த சைடு ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. குழந்தை குட்டி எல்லாம் கொசு இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாததுக்கு இருந்தாலும் சரி, நாங்க தான் பாத்துக்கணும். இந்த என்னன்னு கூட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. எலைட் பீப்புள் எப்பவுமே செய்யக்கூடிய அந்த நாய்களை வந்து சாயங்கால நேரத்தில் வாக்கிங் கூட்டு போகக்கூடிய விஷயங்கள்னு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான நாட்களை போலவே இந்த நாடும் கலந்து சென்று இருக்கிறது அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஆனா ட்ரைனேஜுக்கு நான் சிஎம்சிலுக்கு ஃபோன் பண்றேன். ட்ரைனேஜ் வந்து அப்பதான் எடுக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா புழு மெஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுவே ஒரு ஏழை எளிய மக்கள், இயல்பான இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய சாலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். குழந்தைங்க எல்லாம் நிறைய வாந்தி பேதி எல்லாமே வந்துடுச்சு. ஆனாலும் எல்லாருக்கும் நான் மனு கொடுத்துட்டேன். ஃபோன்லேயும் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இங்கே இருக்கிற கவுன்சிலர்லேருந்து கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கும் பேசிட்டேன். வந்து ஜல்லி கொட்டினாங்க, மறுபடியும் வாரின்னு போயிட்டாங்க. ரோடு போட்டு தரேன்னுறாங்க, போட்டு கொடுக்கவே இல்லை. ஒரே சாக்கடையாலேயே குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப லூஸ் மோஷனு, வாமிட்டு, இதே தான் இந்த இடத்துல. எப்போ போனாலும் நோய் வருது, நொடி வருது, எவ்வளோ கஷ்டம் இந்த இடத்துல. சந்தில் போது பாருங்கள், நீங்கள் இந்த டியூஷன் ஃபுல்லாக சுற்றுங்க, இந்த ஏரியா ரொம்ப மோசமாக இருக்கும். எப்பவுமே இப்படிதாம்மா இருக்குது. காவா தண்ணி எல்லாம் இங்கே நிற்கும். குழா தண்ணியில காவா தண்ணி வரும், கக்கூஸ் தண்ணி வரும். இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த மொழியில நிற்பாங்க, ஓட்டிடுவாங்க. எம்எல்ஏ யாருன்னா இந்த பக்கம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வருவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, பவுடர் போடுவாங்க, போயிடுவாங்க. அது எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் அப்படி எப்பயாவது அவங்க யாருன்னா வந்தா பார்க்க சும்மா நான் மேக்கப் பண்ற மாதிரி. கக்கன் காலனில சுத்தம் இருக்கிறதே 2 தெருவு தான். எந்த தெருவை பார்த்தாலும் பள்ளமோ மேடமோ குழியும் குண்டமா. அதுலயும் இந்த கக்கன் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கிறதுலயே ஒஸ்ட். ஓட்டு கேட்கும் போது பாருங்க கட கட கடன்னு லைனா வருவாங்க. பொங்கலானா ஒரு வேட்டி சட்டி எத்தனை லைனா டோக்கன் கொடுப்பாங்க. ஆனா சீர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. கணக்குக்கு நானும் காவா போடுறேன்னு போடுறாங்க. ஆனா எந்த பக்கமும் தண்ணி வழி போறதுக்கு இல்ல. இப்ப அத்திப்பட்டுன்ற ஒரு ஊரை காணோன்றாங்களா, அந்த மாதிரி கக்கன் காலனின்ற ஒரு ஏரியாவே காணோம் அவங்க லிஸ்ட்ல. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய சிஐடி காலனி. குறிப்பாக எலைட் பீப்புள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடத்துடைய வலது பக்கம்ல கனிமொழி எம்பி அவர்களுடைய வீடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இந்த தெருவோட டெட் எண்ட்ல KN நேரு அவர்களுடைய மகன் வீடு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த எலைட் பீப்புள் வாழக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில சாலை வசதிகள் மழை காலங்கள்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம களத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப இயல்பாக ஒரு சாலையாக இருக்குது. சாலையில எந்த ஒரு குண்டும் குழியும் இல்லை, மழை நீர் எந்த இடத்துலயும் தேங்கல, எந்த இடத்துலயும் கழிவுநீர் கசிவு இல்ல, குறிப்பாக எந்த ஒரு விபத்தும் இந்த பகுதியில ஏற்படல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த பகுதியில வரக்கூடிய கார்களாகட்டும், பொதுமக்களாகட்டும் ரொம்ப இயல்பா எப்போதும் போல ஒரு காலகட்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அவங்க பயணங்கள் எப்போதும் போல அந்த வழக்கமான ஒரு விஷயமாவே அவங்களுக்கு இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எலைட் பீப்புள் எப்பவுமே செய்யக்கூடிய அந்த நாய்களை வந்து சாயங்கால நேரத்துல வாக்கிங் கூட்டு போறக்கூடிய விஷயங்கள்னு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான நாட்களை போலவே இந்த நாடும் கலந்து சென்று இருக்கிறது அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதுவே ஒரு ஏழை எளிய மக்கள், இயல்பான இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய சாலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். அடுத்ததா சாதாரண மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தெரு வசதிகள்லாம் எப்படி இருக்குது, இதனால அந்த மக்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தெருவுலாம் இப்படியே தான் கிடக்கும். அந்த சைடு ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. குழந்தை குட்டி எல்லாம் கொசு இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாததுக்கு இருந்தாலும் சரி, நாங்க தான் பாத்துக்கணும். இந்த என்னன்னு கூட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மழையில எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் யாரும் வந்தது இல்லையா? வந்தாங்க, வந்து பாத்துட்டு போயிங்கன்னுட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீங்க இது சரி பண்ணி தரணும்னு எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கீங்க? போட்டுருந்தாமா சொல்லிட்டாமா இருக்கிறோம், வந்து செய்ய சொல்லி யாருமே கண்டுக்கவே மாட்டாங்கம்மா. பாக்குறீங்களா எப்படி இருக்கு பாக்குறீங்களா? இந்த குழந்தைங்களாம் அந்த சேத்துல தானே விளையாடுது. அப்போ யார் பாதிக்கிறவங்க? குழந்தைங்க தானே பாதிக்குது, நாங்க தானே பாதிக்கிறோம். யாரும் என்னன்னு வந்து கேட்கவே மாட்டுறாங்க. சொன்னாலும் வந்து பாக்குறாங்களா கண்டி, அவ்வளவுதான் வந்து அப்படியே போயிடுறாங்க. இந்த கழிவு நீர்லாம்
குடிக்கிற தண்ணியில கலக்குது ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி இருந்தது எங்கள் தெருவில் கழிவுநீர் கலந்து தண்ணியே வந்து பிடிக்காம லாரி டேங்க் வந்து ஊற்றிருந்தாங்க தண்ணி. இந்த குழந்தைங்க இப்போ இவ்வளவு தண்ணி இருக்குல்லக்கா, இதனால குழந்தைங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? ஆமாம், குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருந்தாக்கா குழந்தைங்க அங்கே விளையாடுதுங்க, எவ்வளோ நேரம் உள்ளவே இருக்க முடியும் குழந்தைங்க விளையாடும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வருமா வராதா, எல்லாமே வரும். இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்து இதே நுங்கம்பாக்கம் ஹைஸ்கூலில் 11ஆம் படிச்சு இதே நுங்கம்பாக்கம் வள்ளுவரத்தில் வேலை செய்ய ரிட்டையர்ட் ஆனேன். இந்த ஊரை பற்றி நிலத்தை இது வரைக்கும் இல்லாத ஊர். எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது. இப்போ புதுசு இல்லை, எப்போ போனாலும் நோய் வருது நொடி வருது, எவ்வளோ கஷ்டம் இந்த இடத்துல. சந்தில் போது பாருங்கள், நீங்கள் இந்த டிவிஷன் ஃபுல்லாக சுற்றுங்க, இந்த ஏரியா ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மேடுபுரம் எப்படி இருக்குது, அண்ணாண்ட காமராஜபுரம் ஃபஸ்ட்டு 2வது தெரு புஷ்பநகர் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கக்கன் காலிங்க கவனிக்காத இருக்கிறாங்களே எனக்கே தெரியல. சந்தேகம் நாங்களும் இல்லை, நாங்கள் எவ்வளோ நான் ஃபோன் பண்ணி இது ஆன்லைனில் கூட கொடுத்து எவ்வளோ பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, எதுக்கு அந்த கக்கன்கள் இப்படி இருக்கிறாங்களா செய்கிறாங்களா, தாயத்தோட சம்மதம் இருக்குது அதுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இது எனக்கு சந்தேகமாக இந்த கக்கன்கள் தான் அப்படியே டீலில் விட்டுக்கிறாங்க. தாய் என்ன விஷயம் தெரியல. எம்எல்ஏ வர மாட்டான், கவுன்சிலர் வர மாட்டான், வட்டச்செலவர் வர மாட்டான், வட்டச்செலவர் குணசேகரன் வரவே மாட்டான். காவா கீவா எல்லாமே நோண்டி வச்சுன்னு இருக்கானுங்க. எப்பவுமே இப்படிதாம்மா இருக்குது. காவா தண்ணியெல்லாம் இங்கேயே நிற்கும். குழா தண்ணியில் காவா தண்ணி வரும், கக்கூஸ் தண்ணி வரும். குப்பை 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த மொனியில் நிற்பாங்க, ஓடிடுவாங்க. தண்ணி வந்து இந்த காவா தண்ணி போக மாட்டேங்குது, உள்ளே இப்படியே வெளியே தான் நிற்கிது. மழை வந்தால் இப்படியே தான் நிற்கும். அவங்க என்ன செய்ய ரோட்டுக்கு மேலே காவா ஓட்ட வச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு காலில் பாருங்க கொசு கச்சி புண்ணாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. அது அவங்களுக்கு காலெல்லாம் அந்த கொசு கச்சி தான், அந்த மழை தண்ணி நின்று தான் இப்படி ஆயிருக்கு. அது யார் கேட்குறா, வயசானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் கத்த முடியும், அவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு கத்த தெரியாதுல்ல. கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல வந்து இந்த கொசு சம்பந்தமா எதுவும் அந்த பவுடர் போடுவாங்களா? அது யாருன்னா வந்தாங்களாம், எம்எல்ஏ யாருன்னா இந்த பக்கம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வருவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, பவுட்ரு போடுவாங்க, போயிடுவாங்க. அது எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் அப்படி எப்பயாவது அவங்க யாருன்னா வந்தா பார்க்க சும்மா நான் மேக்கப் பண்ணுற மாதிரி. அதுவும் கண்டினியூலாம் கிடையாது, அப்படியே தான் நிற்க, அப்படியே நாற்றம் இருக்க தான் செய்யும். அவங்கெல்லாம் பில்டிங்கில் இருக்காங்க, விஐபிலாம் வீடு பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து சாதாரண ஏரியா, கொச்சன்னு ஜன நடமாட்டம் இருக்கிற இடம் இது. அந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிறாங்க. இவங்கள தான் பார்க்கணும், இவங்கள பராமரிக்கணும். ஏன்னா ஒருத்தர் இருக்கிற இடத்துல 10 பேர் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒரு வீட்லேயே 10 பேர் இருப்போம், 20 பேர், மருமகம் மாமியார் எல்லாமே அப்படி இருப்பாங்க. அதனால இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. கக்கன் காலனி 145 எங்கள் வீட்டு நம்பரு. நானும் இதை ஒரு 5-6 வருஷமாக இது தண்ணி இதே ப்ராப்ளம். மழை பெஞ்சா சாக்கடை தண்ணியும் ட்ரைனேஜ் தண்ணி எல்லா தண்ணியும் அப்படியே முட்டிக்கு மேலே நிற்கிது. குழந்தைங்க எல்லாம் நிறைய வாந்தி பேதி எல்லாமே வந்துடுச்சு. ஆனாலும் எல்லாருக்கும் நான் மனு கொடுத்துட்டேன், ஃபோன்லேயும் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இங்கே இருக்கிற கவுன்சிலர்லேருந்து கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கும் பேசிட்டேன். வந்து ஜல்லி கொட்டினாங்க, மறுபடியும் வாரின்னு போயிட்டாங்க. ரோடு போட்டு தரேன்னுறாங்க, போட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் ட்ரைனேஜுக்கு நான் சிஎம்சிலுக்கு ஃபோன் பண்ணுறேன், ட்ரைனேஜ் வந்து அப்போ தான் எடுக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா புழு மெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரே சாக்கடையாலேயே குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப லூஸ் மோஷனு, வாமிட்டு, இதே தான் இந்த இடத்துல. இந்த லேக் ஏரியா 5வது தெரு 6வது தெருவெலாம் போய் பாருங்கள், நீட்டாக இருக்கும். கக்கன் காலனி, காமராஜபுரம், வைகுண்டபுரம்லாம் போய் பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். கக்கன் காலனில சுத்தம் இருக்கிறதே 2 தெரு தான். எந்த தெருவை பார்த்தாலும் பள்ளமும் மேடுமா குழியும் குண்டமா. அதுலேயும் இந்த கக்கன் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டு இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. நீங்கள் யாரை ஒன்றாலும் கேட்டு பாருங்க. எத்தனையோ முறை கவுன்சிலர் வந்து காலை வச்சுட்டாரு, எம்எல்ஏ வந்து காலை வச்சுட்டாரு, ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனால் பண்றதே கிடையாது. ஓட்டு கேட்கும் போது பாருங்க கடன்னு லைனா வருவாங்க. பொங்கலானா ஒரு வேட்டி சட்டி எத்தனை லைனா டோக்கன் கொடுப்பாங்க. ஆனா சீர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இந்த கழிவு நீர் இருக்குல்ல, இதனால யாராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்களா? நிறைய எஃபெக்ட் ஆயிருக்காங்க. கால்ரா வந்தும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குழந்தைங்களை இட்டு வந்தாங்க. இப்போ அந்த பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எல்லாரும் லூஸ் மோஷன். ஏன் அங்கே போறீங்க, எங்கள் வீட்லேயே எங்கள் பசங்க தம்பி பசங்கள்லாம் லூஸ் மோஷனில் இருந்தாங்க. இந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியில் கலக்குதா, அந்த மாதிரியான பிரச்சனை? அதோ பாருங்க, மெயின் தண்ணியே குடிக்கிற தண்ணியாக தான். அப்போ முழங்காலுக்கு மேலே தண்ணி இருந்தால் அது என்ன ஆகும், உள்ள கலப்படம் தானே, தண்ணி நாத்தடிக்கும். நாங்கள் அதை தான் சூடு பண்ணி குடிச்சாகணும். வெய்ய டைம்லேயும் இப்படி தான் இருக்கும், மழை தண்ணிலையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி எனி டைம் இந்த ட்ரைனேஜ் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லைப்பா, காவா தண்ணி போகிறதுக்கும் வழி இல்லை. ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குது. கணக்குக்கு நானும் காவா போடுறேன்னு போடுறாங்க, ஆனால் எந்த பக்கமும் தண்ணி வழி போகிறதுக்கு இல்லை. அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அரசு எதுவுமே எடுக்கவும் மாட்டேருந்து. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா போதும், தண்ணி நிற்காத பார்த்துக்கிட்டா போதும்.
வேற எதுவும் கேட்கல. கவுன்சிலர் வந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, எம்பி வந்தாலும் சரி, எதுவும் கேட்கல. ரோடு போட்டு கொடுங்கன்ற. தண்ணி நிக்காத பாத்துக்கங்க, மழை டைம்ல ஓட்டு கேட்க வரீங்கல்ல, தண்ணி நிக்காத பாத்துக்கலாம்ல, அதை மட்டும் பார்க்க மாட்டேன்றாங்க. இப்ப அத்திப்பட்டுன்ற ஒரு ஊரை காணோன்றாங்களா, அந்த மாதிரி கக்கன் காலனின்ற ஒரு ஏரியாவே காணோம். அவங்க லிஸ்ட்ல, அரசியல் லிஸ்ட்ல ஓட்டுக்கு மட்டும்தான் அது கணக்கெடுப்புல வருது. மற்றபடி எங்க ஏரியாவே, எங்க தெருவை பாக்குறது கிடையாது. இந்த மழைக்காலம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறது. விஐபிகள் வசிக்கக்கூடிய பகுதி மற்றும் சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஐபிக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி வந்து சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில நாம கால் வச்சு நடக்கும்போது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஒரு மழைக்காலம் வந்தா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ரோடு எந்த அளவுக்கு குன்றும் குழியுமாக இருக்கிறது, இதனால அவங்களுடைய பயணங்கள் ஏதாவது பாதிக்கப்படுதா, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்படுது, என்ன மாதிரியான விபத்துக்கள் எல்லாம் அவங்க சந்திக்க நேரிடுது அப்படிங்கிறத களத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக அரசு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கலாட்டா சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கப்படுது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.